ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது சந்திர கிரகணம். அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்று தோன்றும் சந்திர கிரகணம். முழு சந்திர கிரகணம் அப்படின்னா கூட சில செய்திகள் கிரகணம் மொத்தமாக பார்த்திங்கன்னா மாலை 3:20 மணிக்கு தொடங்கி இரவு 6:47 வரையும் இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு. மேலும் இதில் பார்த்திங்கன்னா ஏஷியன் அதாவது ஆசியா கண்டம், அதோட இந்தியா உட்பட சில பகுதிகள், ஆஸ்திரேலியா, பசிபிக், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகளெல்லாம் நாம் இதை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கு. அதனால் சந்திர கிரகணம் இந்தியாவில் நமக்கு தெரியுது. அதனால் நமக்கு அதுக்குண்டான சூதக காலம், அந்த அந்த நேம நிஷ்டங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு 9:39 மணி அந்த காலத்தில் நமக்கு அந்த சூத காலம் அப்படின்னு ஒன்று தொடங்கி மாலை 6:46க்கு முடியுது. இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், உடல் நலம் குன்றியவர், இவங்களுக்கெல்லாம் இதோடைய இது கிடையாது. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிரகண நேரத்துக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் முன்னாடி நாம் சாப்பிடக்கூடாது. செரிமானம் ஆகாத ஒரு சில உணவுகள் நம்ம குடலில் தங்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நமக்கு இன்டைஜஷன் கெப்பாசிட்டி வரும். அதன் மூலமாக வியாதிகள் வரும். பொதுவாக சந்திர கிரகணம் வியாதியை கொடுக்கக்கூடியது அப்படின்றது தான். அதனால் இந்த சூத காலம் அப்படின்னு சொல்கிற சில நேரங்களுக்கு முன்னேயே நாம் உணவெல்லாம் ஏற்றுக்கணும். அந்த டைமில் நாம் சாப்பிடக்கூடாது. அப்படி முடியல அப்படின்னா கூட கட்டாயம் அந்த 3:28 6:46 மணி வரைக்கும் கூட நாம் சாப்பிடாமல் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. உணவு சமைக்கிறது அதுவுமே சிறப்பு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சர்வ ஜாக்கிரதையாக ஒரே இடத்துல படுத்து ஒரு கம்பளி போட்டு படுத்துக்கணும். கீறுறது, சுரியிறது, கட் பண்ணுறது, காய்கறி நறுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் பெரியவங்க கவனமாக அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த நேரம் ராகுகால நேரத்தோடு சேர்ந்து இணைந்து வர்றதுனால இது கொஞ்சம் பலமான தோஷங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நாம் சில நட்சத்திரங்கள் பரணி, மகம், பூரம், உத்திரம், உத்திராடம் இவங்கெல்லாம் நாம் இதுக்கு உண்டான பரிகாரங்களில் நவகிரகத்துக்கு கிரகணம் முடிஞ்ச உடனே நாம் போய் செஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம முடியல அப்படின்னா கூட கிரகணம் முடிஞ்சதுமே எப்போவுமே நாம் வீடெல்லாம் அலம்பி விட்டு நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் புதுசாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக நாம் சாப்பிட்டுக்கணும். கோயிலேருந்து நம்ம தர்பைகளை வாங்கிட்டு நாம் அந்த அரிசி டப்பா, நம்ம அரிசி பானை, அப்புறம் பருப்பு டப்பா, இதில் எல்லாமே நாம் இந்த தயிரோ பாலோ இது மாதிரி இருக்கும் இல்லைங்களா, குடும்பமான வரைக்கும் நம்ம உணவுகளை எல்லாம் மிச்சம் பிடிச்சி வைக்காமல் நாம் அப்பப்பயே அதை முடிச்சிடணும். அந்த கிரகண நேரத்தில் அந்த உணவுகள் நாம் வச்சு அது அப்புறமா சாப்பிட்றது அவ்வளவு உசிதம் இல்லை. இருந்தாலும் நம்ம பால், தயிர், நெய் இதையெல்லாம் நாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா, பருப்பு அரிசி எல்லாம். அதனால் அதில் இந்த தர்பையை கிள்ளி போட்டுடணும். நம்ம தண்ணி, அதை மாதிரி குடிக்கிற தண்ணி அதில் எல்லாம் இதை போட்டுக்கணும். நமக்கு ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் அவங்க கொஞ்சம் ஒரு பிஸ்கெட்டு, ஒரு பால், ஒரு தண்ணி அதை மாதிரி அவங்க குடிக்க அவங்களுக்கு அனுமதி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி கை குழந்தைங்களெல்லாம் அவ்வளோ நேரம் பசி தாங்க மாட்டாங்க. அதனால் அவங்கெல்லாமும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஃபுல் மீல்ஸு, ஒரு இட்லி, டிஃபன் அந்த மாதிரி சாப்பிடாம சின்ன சின்னதாக நம்ம அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப பசிச்சா மட்டும் சாப்பிடலாம். கர்ப்பஸ்திரீகள் வேண்டாம், கொஞ்சம் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அசங்காமல் ஒரு இடமா இருந்துக்கிறது நல்லது. இந்த நம்ம குறிப்பிட்ட இந்த நட்சத்திரக்காரங்கள், அந்த பரணிய, அந்த மகம், பூரம், உத்திரம், உத்திராடம், அவங்க இந்த கிரகண நேரம் முடிஞ்ச உடனே ஒரு 7 மணிக்கு மேலே குளிச்சுட்டு பக்கத்தில் கோயில் நடை திறந்துருந்ததுன்னா அன்றைக்கே போய் நாம் சந்திர பகவானுக்கோ சிவபெருமானுக்கோ நாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்குண்டான தானம் என்ன பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மட்டை தேங்காயோட நெல், அதாவது சந்திர பகவானுடைய தானியம் உங்களுக்கு அரிசி இல்லையா, அதனால் பச்சை அரிசி இல்லைன்னா நெல் கிடச்சா நெல் எடுத்து இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பச்சரிசி உங்களால் முடிஞ்சது ஒரு 1 கிலோவோ 1/2 கிலோவோ வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு தாம்பூலம் வச்சுட்டு அதில் உங்களால் முடிந்த ஒரு தானம் அந்த
கோயிலில் வச்சு நீங்கள் பண்ணிடணும். தேங்காய் வைக்கணுமா உடைக்கணுமா அதெல்லாம் இல்லை. அந்த மட்டை தேங்காயோடு அங்கே அதை தானம் கொடுத்துருங்க. அங்கே இருக்கிற புரோகிதருக்கு உங்களால் முடிஞ்ச அந்த காணிக்கையும் சேர்த்து அங்கே கொடுத்துட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் அதுக்காக இது இந்த கிரகண பிரீத்தி செய்யணும் அப்படின்னா அவங்க அதெல்லாம் அர்ச்சனை பண்ணி கோயிலில் கொடுப்பாங்க. சந்திர பகவானுக்கும் பண்ணலாம், இல்லைன்னா சிவபெருமான் சந்திரனை தன்னுடைய சிரசில் சூடி இருக்கிறதுனால அவருக்குமே அதை செய்யலாம். சில கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோமம், இந்த தர்ப்பண இது நமக்கு அந்த தோஷ பரிகாரத்துக்குன்னு நிறைய தர்ப்பணங்கள் பூஜைகள் எல்லாம் அடுத்த நாள் காலையில் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுனால அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி அளவில் நடக்கும். அங்கேயும் நீங்கள் போய் இதிலெல்லாம் கலந்துக்கலாம். எதுவும் முடியலன்னா கொஞ்சமாக அரிசி வாங்கி கோயிலில் கூட கொடுத்துருங்க. அங்கே ஐயர் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் யாரும் இல்லை, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த அரிசியை வாங்கி இதுக்காக வந்தேன் சுவாமி அப்படின்ட்டு நீங்கள் அந்த அம்பாள் கோயிலோ பிள்ளையார் கோயிலையோ வேண்டிக்கிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா சின்ன சின்ன சில கோயிலெல்லாம் இப்போ வட மாநிலங்களோ இல்லை நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு நவகிரக சன்னதி எல்லா கோயிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலோ எந்த கோயிலோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு அரிசி பேக்கெட்டோ அந்த ஊருக்கு உண்டான தட்சணையோ வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்காக கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிரகண நேரத்தில் நடை சாத்தப்படும். உங்களுக்கு திருமலையிலெல்லாம் கோயில் நடை சாத்தப்படும். அதனால் புராதன கோயிலெல்லாம் நடை சாத்தப்பட்டு தான் இருக்கும். அந்த 7 மணிக்கு மேலே யாரும் அபிஷேகம் பண்ணி செய்வாங்களா அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திறந்துருந்தால் போங்க, இல்லைன்னா கவலை வேண்டாம். மறுநாள் நீங்கள் நெல் எடுத்துக்கிட்டு போயிட்டு இல்லை அரிசி எடுத்துக்கிட்டு போயிட்டு நல்ல நம்ம ஊர் கோயில் பக்கத்தில் இருக்கிறன்னா வசதி இருக்கவங்க இதெல்லாம் செய்யலாம். நீங்கள் அந்த பரிகார பூஜைகளெல்லாம் நீங்கள் மறுநாள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நம்ம ஊரில் தாராளமாக செஞ்சுக்கலாம். வெளியூர்லனாக்கா அந்த மாதிரி நீங்கள் சிவனுக்கோ பிள்ளையாருக்கோ எந்த சுவாமி இருக்கோ அங்கே நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். அந்த நேரம் குறிப்பிட்ட நேரம் கிரகண நேரத்தில் நாம் சுவாமி ஸ்லோகங்களை எல்லாம் சொல்கிறதும் சிவ சிந்தனையில் இருக்கிறதோ நாம் இல்லை பெருமாள் ஸ்லோகமோ எது தெரியுதோ நமக்கு அன்றைக்கி சொல்கிறது பல மடங்கு பலன் தரும் என்பது அடியேன் குருநாதர் வாக்கு. இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா.